கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, கொஞ்சம் முன்னாடி வந்து முன்னுக்கு வர கோபால் ராமச்சந்திரன் பக்கத்துக்கு வாங்க, பக்கத்துக்கு நெல்லு முன்னாடி சரி. கனியிடை ஏறிய சுளையும் முத்தல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்று பாக்கிடை ஏறிய சுவையும் நனி பசுப்பழியும் பாலும் தன்னை நல்கிய குளிர் இளநீரும் இனியதை என்பேன். எனினும் தமிழே என் உயிர் என்பேன். என் தாய் தமிழுக்கு வணக்கத்தையும் நன்றியையும் உரியதாக்கி உலகம் யாவையும் தாமிழவாக்கலும் நிலைநிறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரம் நாங்களே என்று எல்லாம் பண்ண இறைநிலையை வணங்கி அன்றைக்கினிய தமிழ்நாடு இலக்கிய பேரவை இதனுடைய 396வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று தலைமை உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய புலவர் பொன்முடி சி சுப்பையன் ஐயா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி, நம்ம தமிழ் இலக்கியத்தில் பிசிராந்தையார் பாடிய ஒரு பாடல் நமக்கு தெரியும். அறிவுடை நம்பிக்காக கேட்ட கேள்விக்கு, அதாவது யாண்டு பலவாக நரையில ஆகியதற்கு யாண்டு ஆகியர் என்ன வினைவிதை ஆயின் என்று அந்த பாடல்ல தொடங்கி இருப்பாங்க. அப்ப பிசிராந்தையார் அதற்கு பதில் சொல்லுவாரு, எனக்கு அமைந்த அரசன், என்னுடைய மனைவி, மக்கள், என்னுடைய நண்பர்கள், உறவுகள் என்றெல்லாம் அதில் பட்டியலிட்டு சொல்லுவார். அங்கே பிசிராந்தையாருக்கு நரைதிரை தோன்றாததற்கு காரணம் அவரை சுற்றி இருக்கிற வாழ்க்கை சூழல். ஆனால் இங்கே 90 அகவை முடிந்த பின்னரும் நான் ஒரு இளைஞன் என்று தன்னை சொல்லிக் கொள்ளுகிறார் என்று சொன்னால் அதற்கான காரணம் தமிழோடு அவருக்கு இருக்கிற அந்த உறவு தான். தமிழ்தான் அவரை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது என்றால் அது மிக இல்லை. உண்மைதான். இதை அனுபவத்தில் நாம் உணரலாம். தமிழோடு நாம தொடர்பில் இருக்கிற போது அந்த உள்ளத்தினுடைய மகிழ்ச்சி, அதை உணர்கின்ற போது உண்மையிலேயே நமக்கு நரை திரை மூப்பு உண்டாகவே உண்டாகாது. அந்த வகையில் அவரை வணங்கி இந்த நிகழ்வினுடைய கதாநாயகர் என்றுதான் அவரை சொல்லணும். ஏன்னா நூலாசிரியர் அவருக்காகத்தான் இந்த விழாவே. முனைவர் குழந்தைசாமி ஐயா அவர்கள் அவரை பற்றி எல்லாருக்கும் சொன்னாங்க. கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதி ஒரு ஆங்கில துறையோடு தொடர்பு கொண்ட ஒரு வணிக துறையில தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்த, வணிகத்துறை என்றால் வணிகர் அல்ல, வணிகத்துறை சார்ந்த கல்வி, அந்த கல்வியோடு தன்னை தொடர்படுத்தி கொண்டிருந்தவர். இன்றைக்கு தன்னுடைய ஓய்வு நாட்கள்ல இன்றைக்கு இந்த புத்தகங்களை கிட்டத்தட்ட 16 புத்தகங்களை எழுதியிருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு சாதனை, பாராட்டப்பட வேண்டிய ஒரு சாதனை. திரு
குழந்தைசாமி அவர்களையும் வணங்கி இந்த நூல் பற்றி சிறப்பு விருந்தினராக இந்த நூலை வெளியிட்டு உரையாற்றி இங்கிருந்து சென்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய முனைவர் கருணாமூர்த்தி நீதிமணி அவர்கள் ஒரு சாதனையாளர். காற்றாலை துறையில மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கின்றார். உண்மையிலேயே அவரை பார்ப்பதும் அவரோடு கூட பழகுவதும் ஒரு நமக்கான ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த வகையில் உரையாற்றி சென்றிருக்கின்ற திரு முனைவர் கருணாமூர்த்தி அவர்களையும் வணங்கி இங்கே இந்த நூல் பற்றிய சுருக்கமான உரையை தந்து அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய திரு கோபால் ராமச்சந்திரன் ஐயா அவர்களே, ஒரு அற்புதமான குரல் வளத்துக்கு சொந்தமானவர். அவருக்கும் முனைவர் நா. சுந்தரபாண்டியன் அவர்களுக்கும், அவர் ஆதித்யா மேலாண்மை கல்வி நிறுவனத்தினுடைய இயக்குநராக இருக்கின்றார், அவருக்கும் என்னுடைய வணக்கங்களை உரியதாக்கி, இங்கே திரளாக வருகை பிடித்திருக்கின்ற தமிழ் ஆர்வலர்கள், அந்த ஆர்வலர்கள் குறிப்பிடத்தகுந்த எல்லோருடைய பெயரையும் என்னால் குறிப்பிட முடியாது. ஆனாலும் இங்கே பல காலமாக தமிழ் தொண்டில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஐயா தண்டாயுதம் அவர்களையும், மருத்துவர் கோபி அவர்களையும், கவையமுத்தூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் திரு கணேசன் அவர்களையும், அவரோடு கூட அமர்ந்திருக்கின்ற அவர்களையும், திரு கணபதி விஜய் சண்முகம் ஐயா அவர்களையும், திரு ஜோதிநாதன் அவர்களையும், இப்படி அனைவரையும், எல்லோருடைய பெயரையும் சொல்ல இயலாது, மன்னிக்கணும். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை உரியதாக்கிக் கொள்கின்றேன். இந்த நூல், அதாவது உள்ளத்து அணையது உயர்வு என்கின்ற இந்த நூல், இந்த நூலை வாசித்து 2 முறை வாசிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒன்று, இந்த நூலுக்கு அணிந்துரை வழங்குவதற்காக ஒரு முறை வாசித்தது. இரண்டாவது, இன்றைக்கு இந்த நூல் பற்றிய ஒரு வாழ்த்துரை வழங்க வேண்டும் என்பதற்காக வாசித்தது. அந்த வகையில் இந்த நூலை எந்த வகையில் சேர்க்கலாம் என்றால், இதை ஒரு சுய முன்னேற்ற நூல் என்று நாம் இதனை அழைக்கலாம். அல்லது இந்த நூலை வாசிக்கின்ற போது தமிழ் இலக்கியங்களுடைய கருத்துக்களை செறிவாக தந்திருக்கின்ற காரணத்தினால இது ஒரு தமிழ் இலக்கியம் என்று கூட நாம இதை அழைக்கலாம். இது சுய முன்னேற்ற நூல். இந்த நூல் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய ஒரு கவிதை என்னுடைய உள்ளத்துல அது நினைவுக்கு வருகின்றது. அவர் நூல்களை பற்றி ஒரு கவிதை எழுதி இருக்கின்றார். சில நூல்கள் மலைகள் பார்க்கலாம், பெயர்க்க முடியாது. அது மிக கனமான நூல்களாக இருக்கும், அதனால் அப்படி சொல்லி இருக்கலாம். சில நூல்கள் மலைகள் பார்க்கலாம், பெயர்க்க முடியாது. சில நூல்கள் சாலையோர பெண்கள், ஒருவேளை அவங்க பேருந்துக்காக காத்திருக்கக்கூடிய அந்த பெண்களாக கூட இருக்கலாம், சாலையில் இருக்கக்கூடிய பெண்கள். அதை பற்றி கவிப்பேரரசு சொல்லுகின்ற போது, ரசிக்கலாம், பின்பற்றக்கூடாது என்று அவர் சொல்லுவார். இது ஒரு உளவியல் உண்மை என்று கூட அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லா ஆண்களுக்குமே அது தெரிந்ததுதான். சில நூல்கள் சாலையோர பெண்கள் ரசிக்கலாம், பின்பற்றக்கூடாது. சில நூல்கள் விலைமகளிர், முடித்ததும் மறந்துவிட வேண்டும். சில நூல்கள் கண்ணாடி மாதிரி, நித்தம் ஒரு முறை பார்த்தாக வேண்டும். உண்மைதான், திருக்குறள் போன்ற நூல்கள் கண்ணாடி மாதிரி, நித்தம் ஒரு முறை நாம் பார்த்தாக வேண்டும் அல்லது படித்தாக வேண்டும். ஆனால் சில நூல்கள் பணம் மாதிரி, எப்பொழுதும் பையில் வைத்திருக்க வேண்டும் அல்லது கையில் வைத்திருக்க வேண்டும். அது போலத்தான்
இந்த நூல் உள்ளத்த அணையது உயர்வு என்கின்ற இந்த நூல் ஒன்று நாம் கையில் வைத்திருக்க வேண்டும் அல்லது பையில் வைத்து படிக்க வேண்டிய ஒரு நூல். நூல்களை பற்றி பெரும்பாலும் எல்லாரும் சொல்லுவாங்க. பெரும்பாலும் இன்றைக்கு இந்த நட்பு இதழை தந்த போது அதில் அவர் எப்பொழுதுமே அவர் குறிப்பிட்டு எழுதுவார், நூல் பார்ப்பதற்கு காகிதம் போலத்தான் தெரிகிறது, இது காகிதம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆயுதம் என்று சொல்லலாம். அந்த வகையில் இந்த நூலுக்கு அது பொருத்தமானது. நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு ஆயுதமாக இந்த உள்ளத்து அணையது உயர்வு, இதை நாம சொல்ல முடியும். ஒரு நூலை எழுத வேண்டும் என்று சொன்னால் அதற்கான தகுதி என்ன அப்படின்னு கேட்டார், அந்த நூல் ஆசிரியர் ஒரு நூலகத்தையாவது முழுவதுமாக வாசித்திருக்க வேண்டும். ஒரு நூலகத்தை முழுமையாக வாசித்தால்தான் ஒரு நூலை எழுதக்கூடிய தகுதி ஒரு ஆசிரியருக்கு ஒருவருக்கு கிடைக்கும். அந்த வகையில இந்த நூலை வாசித்து பார்க்கின்ற போதுதான் முனைவர் குழந்தைசாமி ஐயாவினுடைய பரந்துபட்ட அந்த தமிழ் அறிவு, அந்த அனுபவம், அந்த ஞானம் நமக்கு தெரியும். அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த நூலை பார்க்கலாம். இந்த நூலை படித்தால் அவரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம். சொல்லப்போனால் நூல்கள் நமக்கு வரம் தருவதற்காக யாரோ இருந்த தவத்தினுடைய பயன்தான். அப்ப ஒரு நூலை எழுத வேண்டும் என்று சொன்னால் தவம் இருக்க வேண்டும். ஒரு தவம் இருந்து அந்த நூலை பிரசுரித்திருக்கின்றார் முனைவர் குழந்தைசாமி அவர்கள். அவர்களை உண்மையிலேயே நாம வாழ்த்தவும் வேண்டும், அவரை பாராட்டவும் வேண்டும். இந்த நூலிலே உள்ளத்து அணையது உயர்வு, ஏற்கனவே இந்த திருக்குறளை சொல்லி இருக்கின்றாங்க. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தரம் உள்ளத்து அணையது உயர்வு. இந்த உள்ளம், இந்த மனித வாழ்க்கை எதன் அடிப்படையில் நடைபெறுகிறது? நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நம்முடைய மனத்தில் உண்டாகிற எண்ணங்களினுடைய அடிப்படையில தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. அப்ப எண்ணங்கள் உயர்வானால் நம்முடைய வாழ்க்கை உயர்ந்ததாக மாறும். அதைத்தான் வள்ளுவர் பெருமானார் அப்படி குறிப்பிடுகின்றார். ஆனா ஆன்மீகத்துல சைவ சித்தாந்தத்தை நாம் எடுத்துக்கொண்டால் குறிப்பாக 96 தத்துவங்களை பற்றி சைவ சித்தாந்தம் சொல்லும். அதுல ஒரு 5 விஷயங்கள், அதுல ஒரு வகையான தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா மனதின் அந்த கரணங்கள் என்பதை பற்றி சொல்லும். அந்தம் என்று சொன்னால் அது உள்ளே இருக்கக்கூடிய முடிவான என்று சொல்லுவார்கள். அந்த கரணங்கள் கருவியாக இருப்பவைகள் எவை என்று கேட்டால் உள்ளம், உள்ளத்திற்கு கீழே இருக்கக்கூடியது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இதுதான் மனத்தினுடைய ஒவ்வொரு நிலைகள். இதைத்தான் சைவ சித்தாந்தம் அந்த கரணங்கள் ஒரு 4 தத்துவங்களாக விரித்து உரைக்கின்றது. இதுல உள்ளம் என்பதனை ஆகாயத்தோடு ஒப்பிடுகின்றார்கள். எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி இருக்கக்கூடிய ஒன்று. இந்த மனம் இருக்கின்றதே, அது காற்றினுடைய தன்மையுடையதாக இருக்கிறது. அது சதா காலம் எதையோ நினைந்து அலைபாய்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இந்த அலைவாயக்கூடிய மனதை யார் கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்களால தான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். உன்னையே வெல்ல முடியாது, தன்னையே வெல்ல முடியாத ஒருவனால் இந்த உலகத்தை வெல்ல முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இயலாது. ஆக முதலில் வெல்ல வேண்டியது யார் அப்படின்னு சொன்னா நம்மை நாமே, நம்முடைய மனத்தோடு நாமே சண்டையிட்டு நாமே போரிட்டு நம்மை வெல்லுகின்ற போது, நம்மை மனதை வெல்லுகின்ற போது நம்மால சாதனைகள் படைக்க முடியும். அது முக்கியம். அப்ப மனம் அது காற்றோடு ஒப்பிடப்படுகின்றது. அடுத்தது சித்தம். இந்த சித்தம் இருக்கிறதே அது நீரோடு ஒப்பிடப்படுகின்றது, நீர் தத்துவத்தோடு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பல பேருக்கு இங்க நீர் பற்றி நாம சாதாரணமா அறிந்து கொண்டிருக்கின்றோம்.
ஆனால் பஞ்சபூதங்களில் நீர் இருக்கின்றதே, அந்த நீருக்கு கேட்கின்ற காது அல்லது நம்முடைய மன உணர்வுகளை பார்க்கின்ற பதிவு செய்து கொள்ளுகின்ற அந்த ஆற்றல் தண்ணீருக்கு இருக்கின்றது. பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா அங்க நமக்கு பிரசாதமா எதை கொடுக்கிறாங்க யோசிச்சு பார்த்தா தண்ணியை தான் பிரசாதமா கொடுக்கிறாங்க. அப்ப தண்ணீரை பிரசாதமாக கொடுப்பதற்கு என்ன காரணம், அதை யோசிச்சு பார்க்கணும் நாம. அது ஒரு அறிவியல் உண்மை. தண்ணீருக்கு கேட்கின்ற காது இருக்கின்றது, உணர்கின்ற அந்த உணர்வு தண்ணீருக்கு இருக்கின்றது. அது என்ன செய்யும், ஒவ்வொரு முறையும் பூஜை செய்கின்ற பொழுது அந்த மந்திர ஒலிகளை தன்னுள் ஈர்த்து பதிவு செய்து கொள்ளுகின்ற ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கின்றது. இது பற்றி அறிய வேண்டும் என்று சொன்னால் வலைத்தளத்துல ஒரு ஜப்பானிய அறிவியல் அறிஞர் ஈமோட்டோ என்று சொல்லக்கூடிய அவருடைய சோதனைகள், நீரை பற்றிய சோதனைகள், அதை பற்றி படித்தால் நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது புத்தி. புத்தி என்பது நெருப்போடு தொடர்புடையதாக அது புத்தியை பற்றி சொல்லுகின்றார்கள். அகங்காரம் அது மண்ணோடு, மண் தத்துவத்தோடு தொடர்புடைய ஒன்றாக இருக்கின்றது, இறுக்கமான ஒன்று. இந்த அகங்காரம் தேவையா தேவையில்லையா? சொல்ல போனால் நம்முடைய நூல் ஆசிரியர் குழந்தைசாமி ஐயா அவர்கள் அகந்தையை அகற்றுதல் என்கின்ற தலைப்பிலே ஒரு கட்டுரையையும் இங்கே படித்து வைத்திருக்கின்றார். அகந்தை என்பது நமக்கு வேண்டியதா அல்லது நமக்கு வேண்டாததா? ஆங்கிலத்தில் இது பற்றி நூல்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன. ஈகோ a boon or bane என்று கேட்கிறார்கள். அது நமக்கு கிடைத்த வரமா அல்லது சாபமா என்பது. ஆனால் இந்த அகங்காரம் இல்லை என்று சொன்னால் நம்மால இந்த உலகத்துல எதையுமே சாதிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மனம் சிந்திக்கிற ஆற்றல் பெற்றது, சித்தம் தன்னுள் நம்முடைய சிந்தனைகளை பதிவு செய்து கொள்ளுகிற ஆற்றல் படைத்தது, புத்தி நாம் என்ன நினைக்கிறோமோ அதற்கான உருவத்தை கொடுக்கக்கூடிய, கற்பனை செய்யக்கூடிய ஆற்றல் புத்திக்கு இருக்கின்றது. அகங்காரம் இருக்கிறது, அதுதான் நம்மை செயல்படுத்தக்கூடிய, செயலுக்கு நம்மை உத்தி தள்ளுகின்ற ஒரு காரணியாக இருக்கின்றது. அதனாலதான் நம்முடைய ஆன்மீகத்துல நான்முகன் என்று ஒரு கடவுளை படைத்து வைத்திருக்கின்றார்கள். அந்த நான்முகன் பிரம்மா, பிரம்மாவினுடைய தலையெழுத்து நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. அந்த தலையெழுத்தை மாற்ற முடியாது என்பதாக ஒரு கருத்து. ஆனால் இங்கே நான்முகன் என்பது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இதனை கொண்டுதான் நம்முடைய தலையெழுத்தை, நம்முடைய வாழ்க்கையை நாம் எழுதி கொள்ளுகின்றோம். ஆக இது பிரம்மா என்கின்ற வேறொருவரால் எழுதப்பட்டது அல்ல என்கின்ற ஒரு சிந்தனையை இங்கே நாம வைத்து, இந்த புத்தகம் அப்படித்தான் நம்முடைய தலையெழுத்தை மாற்றுவதற்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இதுதான் உள்ளத்தனையது உயர்வு என்பது. இதுல ஒரு 16 சாப்டர், அதுல 9வது சாப்டர். இதை தோன்றி படிக்கின்ற போதுதான் அதனுடைய தவறு. ஆனா இதை சுட்டி காட்டுவதற்கு ஐயா அவர்களுக்கு உடனடியாக அது அச்சிட்டவர்கள் செய்த ஒரு பிழை. 9 என்கிற எண்ணையும் 9ற்கான கட்டுரை இல்லை என்று நினைக்கின்றேன். வரிசை எண்ணை போடுகின்ற போது அவர்கள் 9ஐ விட்டுவிட்டு அவர்கள் அதுல போட்டுவிட்டார்கள். அந்த வகையில 17 தலைப்புகள்ல கட்டுரைகள் இருப்பதாக அச்சிடப்பட்டிருக்க, ஆனால் 16 தலைப்புகள் தான். இந்த 16 தலைப்புகள்லையும் மிக சிறந்த ஒரு கருத்துக்களை ஆசிரியர் அதுல குறிப்பிட்டிருக்கிறார்கள். முதல்ல உள்ளம் என்றால் என்ன என்பதனை குறிப்பிடுகின்றார். இந்த உள்ளம், இந்த மனம், மனம் என்றாலும் உள்ளம் என்றாலும் உள்ளுகிற வேலையை செய்வதனால் அதற்கு பெயர் உள்ளம். இதைத்தான் திருவள்ளுவர் பெருமான் பல இடங்கள்ல உள்ளிய எல்லாம் உடனேதும் என்று சொல்லுவார். உள்ளுதல் என்றால் நினைத்தல், சிந்தித்தல். அப்ப உள்ளம் என்றால் என்ன என்று அதை பற்றி சொல்லுகின்ற போது ஒரு குறுந்தொகை பாடலை உதாரணமாக சொல்லுகின்றார்.
நிலத்தினும் பெரிது, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆரளவென்றே என்ற ஒரு குறுந்தொகை பாடல். அந்த குறுந்தொகை பாடல் ஒரு தலைவி தலைவனின்பால் காதல் பட்டு இருக்கின்றார், காதல் ஓடு இருக்கின்றார். அவரிடத்துல உன்னுடைய தலைவன் உன்னை திருமணம் செய்து கொள்வானா, நீ அவனோடு கூட வாழ்க்கையில ஈடுபட வாய்ப்பு இருக்கின்றதா என்பதை பற்றி வினவுவதாகவும் அதற்கு தலைவி பதில் இருப்பதாகவும், என்னுடைய தலைவனுடைய காதல் உணர்வு எத்தகையது தெரியுமா, அது இந்த நிலத்தை காட்டிலும் பெரிதானது, வானத்தை விட உயர்ந்தது, கடலை விட நீரை விட ஆழமானது, அத்தகைய காதல் அவரிடத்துல என் மீது இருக்கின்றது என்று தன்னுடைய காதலின் பெருமையை சொல்லுவதற்காக அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இங்கே உள்ளம் என்பது எத்தகையது, உள்ளம் என்பது எத்தகையது என்றால் அது பிரம்மாண்டமானது. இந்த உள்ளத்தை எவ்வளவு தொலைவிற்கு எவ்வளவு பெரிதாக வேண்டுமானாலும் நம்மால கற்பனையில விரித்து பார்க்க முடியும். இந்த உள்ளத்தினுடைய எல்லையை நம்மால சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயமாக சொல்லவே இயலாது. நான் மனோசக்தி என்கின்ற அடைமொழியை வைத்துக் கொண்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதும் எங்கு தேடினாலும் மனித மனத்தில் உண்டாகிற எண்ணங்கள் என்கிற சக்திக்கு இணையான சக்தி இல்லவே இல்லை. நன்றாக இந்த உள்ளத்துல நாம வாங்கணும். நம்முடைய மனத்தில் உண்டாகிற எண்ணங்களினுடைய சக்தி தான் இந்த பிரபஞ்சத்திலேயே மாபெரும் ஆற்றல் மிக்கது. இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த உலகம், இங்கே இருக்கக்கூடிய ஒரு தொடர்வண்டி நிலையமாக இருக்கட்டும், இங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனையாக இருக்கட்டும், அல்லது இந்த கட்டிடமாக இருக்கட்டும், அல்லது இந்த புத்தகமாக இருக்கட்டும், நாம் பார்க்கிற அனைத்துமே நம்முடைய உள்ளத்தின், மனித உள்ளத்தினுடைய வெளிப்பாடுதான். இப்படி கட்டிடங்களாகவும் இல்லையா, இப்படி மிகப்பெரிய பொருட்களாகவும் பரிணமித்திருக்கிறது. எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கும் என்று ஒரு கருத்து இருக்கின்றது. அதைத்தான் வள்ளுவர் பேராசார் சொல்லுகின்றார், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர். எண்ணத்தை பொருட்களாக நம்மால மாற்ற முடியும். எண்ணியல் திண்ணியலாக பெறும். அந்த திண்மை, அந்த உறுதி நம்மிடத்திலே இருக்குமே ஆனால் நம்மால அதை அடைய முடியும், அதை மாற்ற முடியும். அந்த கருத்தை தான் எல்லா இடத்திலேயுமே புலவர் அவர் முனைவர் குழந்தைசாமி ஐயா அவர்கள் இதிலே சொல்லுகின்றார். அது மனதை பற்றி சொன்னது. அடுத்ததாக உள்ளத்தின் இயல்பை பற்றி அடுத்த தலைப்பில் பேசுகின்றார். அது அறிவு, உணர்ச்சி என்கின்ற இரண்டு தன்மைகளை உடையதாக இருக்கின்றது. அதனுடைய குரலை ஏற்கனவே திரு கோபால் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் அந்த திருக்குறளை குறிப்பிட்டார். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செல்வாக்கு உள்ளழிக்கலாக அரண் என்பதும் அந்த திருக்குறளை பற்றி சொல்லி இருக்கின்றார். சென்றவிடத்தான் செலவிடாதீதொரிய நன்றின் பால் உய்ப்பது அறிவு என்கின்ற அந்த ஒன்று. அடுத்து உள்ள தூய்மையை பற்றி பேசுகின்ற போது மீண்டும் திருக்குறளைத்தான் உதாரணமாக எடுத்துக்காட்டாக காட்டுகின்றார். மனத்துக்கண் மாசு இல்லனாதல் அனைவருக்கும் தெரிந்த குறள். அடுத்து புலனடக்கம் பற்றி பேசுகின்றார். இந்த மன அடக்கம் என்பது புலனடக்கம் என்பதுதான், அதுதான் மிக முக்கியமானது. அதைத்தான் ஒழுக்கம் என்று எல்லோருமே பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு தாயுமானவருடைய ஒரு அற்புதமான பாடலை உதாரணமாக காட்டுகின்றார். அந்த பாடல் உண்மையிலேயே அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடல். சொல்ல போனால் இதெல்லாம் எனக்கு அதிகமான பரிச்சயம் தொடர்பு இல்லை. ஆனா உன்னுடைய ஐயாவோடு எப்போது என்னுடைய நட்பு மலர்ந்ததோ அன்றைக்கு அவரால் நான் ஊக்கப்படுத்தப்பட்டு இந்த தாயுமானவருடைய பாடலை மனனம் செய்தேன். கந்துக மத கரியை வசமாக நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்க முதுகில் மேற்கொள்ளலாம், கட்செவி எடுத்து ஆட்டலாம், செந்தடலில் ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்று உண்டலாம், வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம், இல்லையா, விண்ணவரை ஏவல் கொள்ளலாம்,
சந்தனமும் இளமையோடு இருக்கலாம், மற்றொரு சரீரத்திலும் புகுதலாம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது. அந்த இடத்துல சொல்லுவாரு, ஜலமேல் நடக்கலாம், கடல் மேல் இருக்கலாம், தன்னிகரில் சக்தி பெறலாம், சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது. சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேசோ மயானந்தமே என்று அந்த தாய்மானார் பாடல் முடியும். அப்ப புலன் அடக்கம் தான் ஒரு மனிதனை நிச்சயமாக வாழ்க்கையில உயர்த்தும். அதனால அந்த கட்டுரை ஒரு அற்புதமான கட்டுரை. உணவு சமநிலையை பற்றி பல நேரங்களில் நம்முடைய மனத்தை சமநிலையில வைத்துக் கொள்வது இல்லை. சமன் செய்து சீர்தூக்கும் கோடு போல் அமைந்த ஒரு கோடாமை சான்றோர்க்கு அணி அப்படின்னு சொல்றோம். எப்பொழுதுமே நாம நம்முடைய மன சமநிலை எந்த நேரத்திலையும், அது துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, அந்த மன சமநிலையோடு இருப்பது அதுதான் மிகப்பெரிய சக்தி, மனோசக்தி. சொல்ல போனால் அதுதான் நடுவு நிற்றல் என்கின்ற ஒரு திருமந்திர பாடலை இங்கே குறிப்பிடுகின்றார். நடுவு நின்றார்க்கு அன்றி ஞானமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடுவு நின்றார் நல் தேவரும் ஆவார், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே என்கின்ற அந்த திருமந்திர பாடல், அற்புதமான அந்த பாடலை நாம எண்ணி பார்க்கணும். அதைவிட வள்ளுவருடைய ஒரு பாடல், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லை. எதனாலும் நமக்கு கஷ்டம் வருமோ அதை விட்டுட்டா அதனால நமக்கு கஷ்டமே இல்லை அப்படிங்கிற ஒரு எளிமையான திருக்குறள். அதை நாம பார்க்க வேண்டும். பாருங்க, ஐயா சொல்றாரு, யாதனின் யாதனின் நீக்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்கின்ற அந்த திருக்குறளை வாசிக்கின்ற பொழுது அல்லது உச்சரிக்கின்ற பொழுது நம்முடைய உதடுகள் ஒட்டுவது இல்லை என்கின்ற ஒரு உண்மை, ஒரு அதிசயம், அதை அங்கே குறிப்பிடுகின்றார்கள். அவர்களுக்கு அந்த பாராட்டு உண்மையில சொல்ல போனா, அதை விட பட்டினத்தாருடைய ஒரு பாடலை அங்கே காட்டுகின்றார். அது எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு பூஜை செய்கின்ற போது மனம் ஒன்றி அதை பூஜை செய்கின்றோமா, அதை விட்டுட்டு பூஜை செய்கின்ற போதுதான் எல்லா சிந்தனையும் நமக்கு வருகின்றது. அதை சொல்லுகின்றார், கை ஒன்று செய்ய விழி ஒன்று நாட கருத்து ஒன்று என்ன பொய் ஒன்று வஞ்சக நா ஒன்று பேச புலால் கமழும் மெய் ஒன்று சார. இல்லையா? இப்படி என்னுடைய மனமானது பூஜை செய்கின்ற போது இப்படியெல்லாம் அலைபாய்கின்றது. செவி ஒன்று கேட்க யான் செய்யும் பூஜை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே என்று முடிக்கின்ற அந்த பாடல், உண்மையிலேயே இந்த பட்டினத்தாருடைய பாடலை படிக்கின்ற பொழுது, பூஜை செய்கின்ற போது அந்த ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற அந்த உத்தமனாக நாம் இருக்கின்றோமா என்கின்ற அந்த சுய பரிசோதனை எண்ணுள் உண்டாகின்றது. இந்த பாடல் அத்தகைய ஒரு அற்புதமான பட்டினத்தாருடைய பாடல். அதை அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அதை விட அகந்தையை அகற்றுவதற்கு இதுல நம்ம எல்லாருமே மீண்டும் மீண்டும் சிந்தித்து உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய அந்த திருக்குறள் என்ன அப்படின்னு சொன்னா, யான் எனது என்னும் செரு கருப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் என்பது. நாம வானோரை காட்டிலும் தேவர்களை காட்டிலும் ஒரு உயர்ந்த உலகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் திருக்குறள் நமக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகின்றது. யான் என்கின்ற அந்த தான் என்கின்ற அந்த அகந்தை, ஈகோ அப்படின்னு சொல்றமே, அந்த யான் என்கின்ற நம்முடைய பற்று, எனது என்கின்ற பொருள் பற்று, யான் என்கிற அதிகார பற்றும் எனது என்கின்ற பொருள் பற்றையும் எப்பொழுது நாம் விட்டு விடுகின்றோமோ அப்பொழுதுதான் அந்த மோட்சம் என்கின்ற வீடு வேறு நமக்கு கிடைக்கும் என்கின்ற அந்த உண்மை. இது அகந்தையை அகற்றுவதற்கான ஒரு பாடலாக அதை குறிப்பிடுகின்றார். அது மாத்திரமல்ல, ஒரு கதையை இங்கே சுவையாக குறிப்பிட்டிருக்கிறார்.
நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு கதையை இங்கே குறிப்பிடுகின்றார். தெனாலிராமனுடைய, அதாவது கிருஷ்ணதேவராயர் மன்னராக இருக்கின்ற காலத்து தெனாலிராமன் என்கின்ற ஒரு விகட கவி, அவருடைய ஒரு 10 நிமிடம், ஒரு விகட கவி ஒருவர் அவையில இருந்ததாக நமக்கு தெரியும். அப்பொழுது கிருஷ்ணதேவராயருடைய அவையில ஒரு பெரிய வித்தைக்காரன் ஒருவன் இருந்தானாம். அவன் வித்தை செய்வதை பார்த்து தெனாலிராமன், கிருஷ்ணதேவராயர் அரசர், அவருக்கு பரிசுகளை கொடுப்பது, பாராட்டு தெரிவிப்பது, இப்படி எல்லாவற்றையும் செய்வாராம். இதை பார்த்தவுடனே அந்த வித்தைக்காரனுக்கு ஒரு தலை கணம் உண்டாயிற்று. என்னை போல வித்தை காட்டுபவர்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லை என்று அகந்தையோடு இருமப்போடு அவன் அந்த அவையில இருந்தான். தெனாலிராமனுக்கு அவருடைய அகந்தையை ஒழிக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் உண்டானதாம். அதனால அவர் என்ன சொன்னாரா, அவையில எல்லோரும் அமர்ந்திருக்கின்ற பொழுது தெனாலிராமன் ஒரு சவாலுக்கு அந்த வித்தைக்காரனை அழைத்தாராம். என்ன சவால் அப்படின்னு சொன்னா, நான் கண்ணை மூடிக்கொண்டு செய்கிற வேலையை ஒன்னால கண்ணை திறந்துகிட்டு செய்ய முடியுமா என்று அவர் ஒரு கேள்வியை கேட்கின்றார். இது என்ன பிரமாதம், கண்ணை மூடிக்கிட்டு ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா கண்ணை திறந்துகிட்டு செய்யறது அவ்வளவு கடினமான ஒன்றா என்று அவன் என்ன செய்யறான், சரி என்ற சவாலுக்கு வந்து விடுகின்றார். ஆனால் தெனாலிராமன் என்ன செய்தாரா, மிளகாய் பொடியை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கண்ணு மேல போட்டுக்கிட்டு, எங்க நீ கண்ணை திறந்து செய்ய பார்க்கலாம், யாரால செய்ய முடியும். ஆக அந்த வித்தைக்காரனுடைய கர்வத்தை, அவனுடைய அந்த அகந்தையை அகற்றுவதற்காக இந்த ஒரு கதையை சுவையாக அந்த நூலில் அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அடுத்த ஒரு அத்தியாயத்தில் உயர்ந்த குறிக்கோள்களை நாம் உள்ளத்தில் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில பல நேரங்களில் வயதாகிவிட்டது, எல்லாம் முடிந்து விட்டது, இனி சாதிப்பதற்கு என்ன இருக்கின்றது, இனி நாம் எதையும் சாதிக்க வேண்டுமா? சொல்ல போனால் திருநாவுக்கரசர் தன்னுடைய வாழ்க்கையில சொல்லுவாரு, குறிக்கோள் இல்லாது கெட்டேனே அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர் நொந்து கொள்ளுவார். ஆனா இங்கே நாம் ஒவ்வொருவரும் எத்தனை வயது ஆகியிருந்தாலும் ஒரு குறிக்கோளை நாம் இந்த நேரத்துல நம்முடைய உள்ளத்துல எடுத்துக்கொள்ளலாம். அந்த குறிக்கோள் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சுவையற்றதாக போய்விடும். ஆக குறிக்கோள் நமக்கு தேவை என்பதனை நம்முடைய வாழ்க்கையில, இதற்கு மகாகவி பாரதியாருடைய பாடல் பல நேரங்களில் சுய முன்னேற்ற பயிலரங்கங்களில் இசைக்கப்படுகின்ற, சொல்லப்படுகின்ற, பேசப்படுகின்ற அந்த பாடல், தேடி சோறு நிஜம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உணர்ந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எழுதி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களை போல யான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இந்த ஒரு கருத்து தான் இங்க முக்கியமாக நம்முடைய உள்ளத்துல பதிய வைக்க வேண்டியது. பாரதி என்ன சொல்லுகிறார் பாருங்கள், யான் வீழ்வோம் என்று நினைத்தாயோ, நான் அப்படி சாதாரணமாக மரித்து போவேன், மாண்டு போவேன் என்று நினைக்கிறீர்களா? எப்படி பல வேடிக்கை மனிதர்களை போலே என்று குறிப்பிடுகின்றார். அப்ப நம்முடைய உள்ளத்துல வயது ஆனாலும், வயது என்பது ஒரு கருத்து இங்க சொல்ல வர, பூமி இருக்கிறதே பூமி, இந்த பூமிக்குத்தான் பல பருவங்கள் உண்டு. வெயில்காலம், மழைக்காலம், குளிர்காலம், பனிக்காலம், இப்படி பல பருவங்கள் பூமிக்கு இருக்கின்றது. ஆனால் சூரியனுக்கு பருவங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அதுபோல இந்த உடலுக்கு வேண்டுமானால் இளமை பருவம் இல்லையா, குழந்தை பருவம், இளமை பருவம், வாலிப பருவம், வயது பருவம், இப்படியெல்லாம் பருவங்களை சொல்லலாம். ஆனால் நம்முடைய உடலுள் இருக்கக்கூடிய உள்ளத்துக்கு அது சூரியனை போல பருவமே இல்லை. எந்த காலத்திலும் நாம் ஒரு குறிக்கோளை வகுத்து கொண்டு அதற்கான முயற்சியில நாம இறங்கலாம். ஒன்றை அறிந்து கொள்ளலாம். அறிஞர் அண்ணா அவர்கள்
தன்னுடைய புற்றுநோய்க்காக அமெரிக்காவுக்கு பயணப்பட்டிருக்கிற போது மருத்துவமனையில் அவர் என்ன செய்கிறார், நாளை உங்களுக்கு அறுவை சிகிச்சை என்று மருத்துவர்கள் நாள் குறித்த போது அவர் சொன்னாரா மருத்துவர்களிடத்துல, ஒரு நாள் இந்த அறுவை சிகிச்சையை நீங்கள் தள்ளி வைத்துக் கொள்ளக்கூடாதா என்று. உடனே எல்லாரும் கேட்டாங்களா, எதுக்காக அப்படின்னு சொல்லி. இல்ல, நான் ஒரு நூலை வாசித்துக் கொண்டிருக்கின்றேன், அந்த நூலை வாசித்து முடிக்க எனக்கு இன்னொரு நாள் அவகாசம் தேவை, ஆகவேதான் என்று. அப்ப யோசிச்சு பாருங்க, எந்த வயதிலையும் மரணப்படுக்கையில் இருந்தால் கூட ஏதேனும் ஒன்றை நாம் சாதிக்கணும் என்கின்ற அந்த ஆசை நம்முடைய உள்ளத்துல இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த குறிக்கோள்கள். வள்ளுவர் அதைத்தான் சொல்றாரு, உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளம், மற்றது தள்ளிலும் தள்ளாமை நேர்த்து. ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல உறவினர்களை கூப்பிட்டு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பேராசை பெரு நஷ்டம்பா, வெறும் கையால முழம் போட முடியாதப்பா, முடவன் ரொம்ப தேனுக்கு ஆசைப்படக்கூடாது இல்லையா. இப்படி எல்லாம் நம்முடைய உற்சாகத்தை, நம்முடைய ஊக்கத்தை, நம்முடைய குறிக்கோளை எள்ளி நகை ஆடக்கூடிய உறவுகளும் நண்பர்களும் மனிதர்களும் தான் இருக்கிறார்கள். ஆனால் நாம் அவற்றையெல்லாம் புறம் தள்ளி உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல் என்கின்ற அந்த எண்ணத்தை நம்முடைய உள்ளத்துல கொள்ள வேண்டும். என்னுடைய சிறு வயதுல பள்ளி பருவத்துல ஒரு விழா பள்ளியில கொண்டாடப்பட்ட போது என்னுடைய ஓவிய ஆசிரியர் ஒரு அற்புதமான ஓவியத்தை பள்ளி வளாகத்துல வரைந்து வைத்திருந்தார். ஒரு பல வண்ணங்களில் அந்த ஓவியம் வரையப்பட்டிருந்தது. அந்த ஓவியத்திற்கு அருகில ஒரு குறளும் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அது என்ன அப்படின்னு சொன்னா, காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. ஒரு முயலை வேட்டையாட சென்று அதை வெற்றிகரமாக வேட்டையாடி வருவதை காட்டிலும் ஒரு யானையை கொல்ல வேண்டும், வேட்டையாட வேண்டும் என்கின்ற வேட்கையோடு சென்று தன்னுடைய வேலை கூட இழந்து தோல்வியுற்று வருகின்ற அந்த தோல்வி இருக்கிறதே, அதுதான் மிகப்பெரிய வெற்றி என்பதாக அந்த திருக்குறளையும் முனைவர் குழந்தைசாமி ஐயா அவர்கள் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். தவறாத முயற்சி என்கின்ற ஒரு அத்தியாயத்தில் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலகின்றி தாழாது முயற்றுபவர் என்கின்ற அந்த திருக்குறள், மெய்வருத்தம் பாராது என்கின்ற அந்த நாலடியார் பாடலை ஏற்கனவே அவர்கள் சுட்டி காட்டிவிட்டார்கள். இங்கே ஒரு திருமந்திர பாடல் சொல்லப்படுகிறது. இந்த உலகத்துல நமக்கு வெளியிலிருந்து பகை வருதா என்று கேட்டால், வெளியில் இருக்கிற பகை கூட அவ்வளவு பெரிய பகை கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற நம் மனம்தான் நமக்கு பகையாக இருக்கின்றது. திருமந்திர பாடல் சொல்லுகின்றார், தானே தனக்கு பகைவனும் நட்டானும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும், தானே தன் வினைப்பயன் பிடிப்பானும், தானே தனக்கு தலைவனும் ஆமே என்கின்ற அந்த திருமந்திர பாடல். நன்றாக சிந்தித்து பார்த்தால் வெளியில எதிரிகள் நமக்கு யாருமே இல்லை, நம்முடைய மனம்தான் நமக்கு எதிரியாக இருக்கின்றது. ஆக மனத்தை பண்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த ஒன்று ஆக்க சிந்தனை. இந்த ஆக்க சிந்தனை என்கின்ற ஒரு கட்டுரையில ஒரு கருத்தை சொல்லுகின்றார். புத்தருடைய வாழ்க்கையில நடந்தது. புத்தருக்கு பல சீடர்கள். ஒரு சீடன் புத்தரிடத்துல வந்து, நான் உங்களுடைய கருத்துக்களை இந்த உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று அவரிடத்துல ஆசி வாங்குவதற்காக போய் அவரிடத்துல நிற்கிறார். அப்பொழுது புத்தர் அவரை பார்த்து சொல்லுகின்றார், தம்பி, ஒருவேளை என்னுடைய கருத்துக்களை இந்த சமுதாயத்திற்கு சொல்லுவதற்கு நீ முனைகிற போது அவர்கள் உன்னை ஏளனம் செய்து, உன்னை நிந்தனை செய்து, உன்னை பலவாறாக திட்டி அனுப்பினார், நீ என்ன செய்வாய் அப்படின்னு கேட்டாரா. ஐயோ, என்ன அடிக்காம வாயால ஏசித்தானே அனுப்புறாங்க, பரவாயில்லை, நான் அதை சகிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஒருவேளை வாயால திட்டாம ஒருவேளை கம்பெடுத்து உன்னை அடித்தால் நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த இளைஞன் சொன்னானா, ஐயா, பரவாயில்ல, ஆயுதங்களால தாக்காம அட்லீஸ்ட் கம்பால அடிக்க வந்தானே, அந்த வகையில நான் பிழைத்தேன்
என்று நான் எண்ணிக்கொள்ளுவேன் அப்படின்னாங்க. அதுக்கு புத்தர் கேட்டாரா, ஒருவேளை ஆயுதத்தால் உன்னை கொலை செய்ய வந்தால் நீ என்ன செய்வாய் அப்படின்னு கேட்டாரா? பரவாயில்லை ஐயா, இவர்கள் மூலமாக நான் இறைநிலையை அடைவேன் அல்லவா, இறைநிலையை அடைந்ததற்காக நான் பெரும் மகிழ்ச்சி கொள்ளுவேன் என்று புத்தரிடத்துல தன்னுடைய உறுதியான அந்த மனநிலை, அந்த தளராத அந்த மனநிலையை அவன் வெளிப்படுத்தினானா. அப்ப யோசிச்சு பாருங்க, எது நேரிடும் எது வரையிலும் நான் இந்த செயலை செய்தே தீருவேன் என்கின்ற அந்த தளராத முயற்சி நம்மிடத்தில் இருக்கின்றதா என்பதை நாம இங்க நினைத்து பார்க்கணும். மற்றொன்று, இந்த கட்டுரையில அற்புதமாக அவர் சொல்லுகின்றது, சமீபத்தில் உலக புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் ரோண்டா பேரன் என்கின்ற ஒரு எழுத்தாளர் ரகசியம், சக்தி, மாயாஜாலம் போன்ற பல நூல்களில் லட்சக்கணக்கான பிரதிகளை விற்று உலக புகழ் பெற்ற அந்த நூல் ஆசிரியருடைய ஒரு கருத்தை இங்கே குறிப்பிடுகின்றார். நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? அவர் தாட்ஸ் ஆர் மேக்னெட்டிக் இன் நேச்சர், காந்த சக்தி பெற்றது. நீங்கள் எதை திரும்ப திரும்ப நினைக்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில கண் முன்னாடி நிகழும், அது தோன்றும். ஒத்ததை ஈர்க்கும் என்கின்ற அந்த உலக பேருண்மையை இங்கே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மைதான். கிறிஸ்துவ விவிலியத்துல சொல்லுவாங்க, as man thinketh in his heart so is he என்று. அதாவது மனிதன் தன்னுடைய இருதயத்தில் எதை நினைக்கிறானோ அப்படியே அவன் ஆவான் என்று சொல்லுவார்கள். இதைத்தான் நம்முடைய பகவத்கீதையில ஸ்ரீமன் நாராயணன் சொல்லுவதாக வியாசர் சொல்லுகின்றார், யத் பாவனா தத் பவதி என்று. எதை நீ உள்ளத்தில் கற்பனை செய்கிறாயோ அது உன்னுடைய வாழ்க்கையில உன் கண்முன்னால் நிகழும் என்பது. அதனாலதான் எந்த செயலை செய்தாலும் ஒரு பிரார்த்தனையோடு, ஒரு அருட்காப்போடு, ஒரு உடன்பாட்டு சிந்தனையோடு, ஒரு ஆக்க சிந்தனையோடு நாம் செய்ய வேண்டும். இதை வலியுறுத்தித்தான் இந்த ஆக்க சிந்தனை என்கின்ற அந்த சாப்டர் அது எழுதப்பட்டிருக்கின்றது. இப்படியாக இடர்களை எதிர்கொள்ளுதல் என்கின்ற ஒரு தலைப்பு, சொல் தூய்மை என்கிற ஒரு தலைப்பு, வினைத்திற்பம், செயல்திறன் என்கின்ற தலைப்பு, இவற்றில் எல்லாவற்றிலும் திருக்குறளை மேற்கோள் காட்டி இருக்கின்றார். இறுதியாக சமுதாய நலன். இது எல்லாம் எதுக்காக? நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும், நான் செல்வந்தனா மாறணும், நான் புகழ் பெறணும். எதற்காக? அது எனக்காக என்றால் அது தன்னலம். அந்த தன்னலம் அற்ற சமுதாய நலன் சார்ந்த ஒரு கருத்தை ஒவ்வொருவரும் உள்ளத்துல கொள்ளணும் என்பதற்காக அந்த சமுதாய நலன் என்பதில் படமாட கோயில் பகவற்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆகார் இல்லையா? நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவத்காக ஆமை என்கின்ற அந்த திருமந்திர பாடல், இந்த ஒற்றை பாடலை உள்ளத்தில் நாம் நினைத்து வைத்துக் கொண்டால் நாம கோயில்கள்ல விழாக்கள் கொண்டாடுவதையும், நாம பூஜை செய்வதற்கு மிக அதிக பொருட்செலவில் பூஜை செய்வதையும் விட்டுவிட்டு இந்த சமுதாயத்துல உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுகின்ற அந்த மனநிலை உண்டாகும் என்பதாகவும், இறுதியிலே மற்றும் ஒரு அத்தியாயத்தை எழுதியிருக்காங்க, இறை நாட்டம் என்கிற அத்தியாயம். நம்ம வாழ்க்கையில நம்முடைய பர்சனாலிட்டி, நம்முடைய ஆளுமையை நாம் உயர்த்தி கொள்ளலாம். அது உருவத்தில் ஆளுமையாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய அறிவாற்றல் ஆளுமையாக இருக்கட்டும், அல்லது அது நம்முடைய உணர்ச்சிகளை மேம்பாடு செய்வதில் இருக்கக்கூடிய ஆளுமையாக இருக்கட்டும். இந்த ஆளுமைகள் எல்லாம் உலகத்தினுடைய உலகியல் அளவில் நம்மை மேம்படுத்தும். ஆனால் ஆன்ம அளவில் நாம் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீக ஆளுமை, அந்த இறை நாட்டம், இறை சிந்தனை, அந்த இறையை குறித்த தேடல், அதுல ஒரு ரிசர்ச், இதை நாம கற்றுக்கொள்ளணும். இது அவசியமான தேவை. அதனால இறை நாட்டம் என்கின்ற ஒரு தலைப்புல ஒரு கட்டுரையையும், இறுதியாக ஒரு கட்டுரை, மனநலமே மனித வளம் என்கிறது. உண்மைதான். இந்த உலகத்தில் இயற்கை வளங்களுக்கு அப்பால்
பல வளங்களை நாம் பார்க்கின்றோம். தொழில் வளங்களை நாம் பார்க்கின்றோம். கலைகளை நாம் பார்க்கின்றோம். இவை அனைத்துமே மனித மனத்தினால் உண்டான வளங்கள். ஆக மனவளம் இல்லை என்று சொன்னால் மனித வளம் இல்லை என்பதாக இந்த நூலை அவர் முடித்து வைத்திருக்கின்றார். அப்ப இந்த நூலை வாசிக்கின்ற பொழுது நிச்சயமாக அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் மாற்றும் அந்த ஒரு கருத்து. ஆக இந்த நூலை அற்புதமாக தன்னுடைய உழைப்பை செலுத்தி இதை எழுதி நம்மிடையே வைத்திருக்கிற முனைவர் குழந்தைசாமி ஐயா அவர்களுக்கு வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு என்று வாழ்த்தி அவருக்கு ஒரு பொன்னாடையை அணிவித்து இந்த நேரத்தில் பாராட்டு தெரிவிக்க நான் விளைகின்றேன். ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா அவர்கள் நீண்ட ஆய்வுரையை நடத்தி முடித்து விட்டார்கள். ஐயா அவர்கள் நேரம் முன்பு கொடுத்தா ஒரு நிமிடம் பேசுகிறார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் துணைத் தலைவர் ஜோதிநாதன் ஐயா அவர்கள் நூலாசிரியருக்கு சிறப்பு செய்கிறார். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.